ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் உங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாரா? இந்த மாதத்துக்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் ஒரு அழகான வாக்குத்தத்தம். ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு எல்லா காரியங்களும் எளிமையாக இருக்குமா, ரொம்ப ஈஸியாக அவர் செய்வாராம். ஏன்னா 6 நாளில் இந்த உலகத்தையே எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இந்த நாளில் ஆகஸ்ட் 1 உங்ககிட்ட சொல்கிறாரு, கர்த்தரின் பார்வைக்கு இது அற்ப காரியம் என்று சொல்லிக்கிறார். இதுதான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். நீங்கள் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அழகான ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. இதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பாராம். நமக்கு எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறோமோ அது எல்லாம் தருவாராம். அது அவருக்கு அற்பமான காரியம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம மேற்கொள்வதற்கும் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு உதவிச்சு போகிறார். இந்த கதை எங்கேருந்து வருகிறது என்று சொல்லி பார்த்திங்கன்னா, நான் சொன்னது போல் 2 ராஜாக்களில் வருது 3ஆம் அதிகாரத்தில். யார் இந்த இவ்வளோ அழகான வாக்குத்தத்தத்தை பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆகாபுக்கும் எசபேலுக்கும் ஒரு மகன் இருந்தார். அவர் பேர் யோராம். இந்த யோராம் கர்த்தரின் பார்வைக்கு அவ்வளவு நல்லதாக அவர் வாழவே இல்லை. ஆனாலும் பாகாலுக்கு வைத்த கோயில்கள் எல்லாம் அவர் இடித்து தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா, ஆகாபியோட தகப்பன் இறந்த உடனே மோவாப் ராஜாவோட ராஜா மேசா என்ன செஞ்சாராம், அவனுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை கட்ட மறுத்து விட்டார். அப்போ அவர் என்னத்தை தான் அவ்வளோ கட்டினார், இது ஏன் ஹவ் இட் ஹர்ட் ஹிம், அவனை எவ்வளோ இப்போ பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1,00,000 குறும்பாடுகளும் 1,00,000 ஆட்டு கடாக்களையும் கொண்டு வந்து கொடுத்தானான். அவங்க அப்பா இறந்த உடனே அவன் நினச்சிருப்பாரு, யோராமால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். இதை கேட்ட உடனே யோராமுக்கு ரொம்ப மன துக்கமாயிடுச்சு. போய் தன்னுடைய ராஜ்யத்தில் எல்லாத்துலேயும் விளக்கம் பார்த்தாராம். பார்த்தது மாத்திரமல்ல, பக்கத்து ஊராகிய நம்ம யூத ராஜாவாகிய யோசபாத்தை கூப்பிட்டு, யோசபாத் ராஜாவே நீங்கள் எங்கூட வரணும்னு சொன்னாராம். இப்போ யோசபாத் சொன்னாராம், ஆமாம் யோராமே, கவலைப்படாத, நான் உங்கூட வர்றேன், நீ நான் என் குதிரைகள் உன் குதிரைகள் என்று சொன்னாராம். அப்போது இவ்வளோ பேர் தைரியமாக வரும்போது, அந்த நாட்களில் யூதாவுக்கு கீழே இருந்த ஏதோம் ராஜாவும் சேர்ந்து இவங்க 3 பேர் சண்டைக்கு இருந்தாங்களாம். 7 நாட்கள் ஏதோம் வனாந்திரம் முழுவதும் அவர்கள் தேடி போனாங்களாம். தேடி போய் சண்டைக்காக யோராம் என்ன செஞ்சாராம், யோசபாத்தை கூப்பிட்டு நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாராம். யோசபாத்து நான் வர்றேன்னு சொன்னாராம். யோசபாத்துக்கு கீழே இருந்த அவருக்கு கப்பங்கட்டி கொண்டிருந்த ஏதோம் ராஜாவும் கூட 3 பேரும் ஏதோமில் உள்ள வனாந்திரத்தில் அவங்க போயிட்டு போருக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்களாம். 7 நாளில் இவங்க எல்லோரும் அவுட்டு. எப்படின்னு கேட்டால் தண்ணியே அங்கே இல்லை, ஆடு மாடுகளுக்கும் தண்ணி இல்லை, இராணுவத்துக்கும் தண்ணி இல்லை. யோராம் உடனே டிஸ்கரேஜ் ஆகிட்டார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நான் காத்திருந்தேன், இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, நாட்கள் ஆகிட்டே, நான் என்ன செய்வேன்னு சொல்லும்போது ஆண்டவர் யாரையாவது அனுப்பி உங்களை என்கரேஜ் பண்ணுவார். அப்படியே என்கரேஜ் பண்ண தான் யோசபாத் சொன்னார். அப்போ உங்கள் மத்தியில் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை கூப்பிட்டு விடுறாரு. எலிசா சொல்கிறாரு, 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்த இடம் பள்ளத்தாக்கு. நீங்கள் அதை நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டா தான் அது புரியும். பள்ளத்தாக்கில் இருக்கும்போது சொல்கிற, இந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படிங்கிறாரு. முதல்ல அதை சொல்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க இருக்கிறது பள்ளத்தாக்கை வெட்டுன்னு சொன்ன இராணுவம் 7 நாள் தண்ணி குடிக்காமல் இருந்த இராணுவம். தே வர் வெரி டயர்ட், தே டிட் நாட் நோ வாட் டு டூ, ஹவு டு டூ. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இவங்களை அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள். அதுக்கப்புறம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை வெட்டி முடிச்சப்பறம் தான் பார்ப்பீங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நம்முடைய தேவன் ஆடு மாடுகளுக்காக கூட பரிதபிக்கிற ஒரு தேவன், சும்மா சாதாரண ஒரு தேவன் அல்ல. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த காரியங்களை செய்யுங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காட்டுங்க. இஸ்ன்ட் இட் அ இம்பாசிபிள் சிச்சுவேஷன்? நீங்கள் அதை யோசித்து பார்த்தோம்னா நமக்கு இது எப்படி நடக்கும்? தண்ணியும் இல்லையா, காற்றும் இல்லையா, மழையும் இல்லையா, அப்புறம் எப்படி தண்ணி எங்கேருந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்கிறார். அந்த வசனத்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். உன்னோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கலாம், அதுக்கு இந்த காரியம் எப்படி நடக்குங்கிறதே நமக்கு தெரியல, சாத்தியமே இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார்.
இந்த வாக்குத்தத்தம் அவர் கொடுத்த உடனே நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே அதெல்லாம் விட என் காரியம் மிகவும் பெருசு அப்படின்னு நினச்சிங்கன்னா, செங்கடலை பிளந்தவருக்கு உங்கள் ப்ராப்ளம் கஷ்டமா? யோர்தானை குவித்தவருக்கு உங்கள் ப்ராப்ளம் அதை விட பெருசா? குருடனுக்கு கண்ணு கொடுத்தாரு, தொழுநோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தாரு, இறந்த லாசருவை உயிர்ப்பித்த தேவன் உங்கள் தேவன் என் தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நமக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இந்த நாளில் எனக்கு ஐ எம் ஸோ என்கரேஜ். நீங்கள் என்கரேஜ் ஆகுங்க. ஏன்னா நீங்கள் இம்பாசிபிள் நினைக்கிற காரியத்தெல்லாம் அவருக்கு செய்ய முடியும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இந்த வசனத்தை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்கள். இது மாத்திரமல்ல, மோவாபியரையும் நம்ம கையில் தருவார். நம்ம எதையெல்லாம் மேற்கொள்ள முடியாதுன்னு நம்ம நினச்சோமோ அதெல்லாம் மேற்கொள்ளலாம். கதையில் நடந்த கதை தெரியுமா? அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஏதோம்லேருந்து தண்ணி வந்துச்சான், பள்ளத்தாக்கு எல்லாம் நிரம்பி இருந்துச்சான். ஒருவேளை அவங்க பள்ளத்தாக்கில் பள்ளங்களை தோண்டாமல் இருந்திருந்தாங்கன்னா தண்ணி வந்த தண்ணி அப்படியே ஓடி போயிருக்கும். கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். அந்த கீழ்ப்படுதல் அங்கே நடந்துச்சு. இப்போ தண்ணி வந்துடுச்சு. இப்போ அடுத்த அற்புதத்தை பாருங்கள். கீழ்ப்படிதல் அற்புதத்தை தருங்கிறதுனால தான் இந்த அற்புதம் நடந்துருச்சு. இந்த அற்புதம் நடந்து முடிந்த பிறகு இன்னொரு காரியம் அற்புதம் நடக்குது. என்னன்னு கேட்டால், மோவாபியர்களுக்கு தண்ணீர் எப்படி தெரிஞ்சால் ரத்தமாக தெரிஞ்சிச்சான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தண்ணீர் தண்ணீராகவே தெரிஞ்சு. உடனே மோவாபியர் நினச்சாங்க இவங்களை வெட்டி தீர்த்துடலான்னு சொல்லிட்டு யோராம் ராஜாவுக்கு விரோதமாக வரும்போது யோராமும் யோசபாத்தும் ஏதோமர்களும் இவங்களை முற்றிலும் முறியடித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. தண்ணியும் கொடுத்தார் ஆண்டவர். ஆடு மாடுகளுக்காகவும் மிருக ஜீவன்களுக்கும் கொடுத்த தேவன் எனக்கு என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறேன் தேவன் எனக்கு தரப்போகிறார். இந்த மாதத்தில் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோமோ இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அது மாத்திரமல்ல, வெற்றி பெற முடியாத ஏரியாவை எல்லாத்துக்கும் ஆண்டவர் நினைச்சிடாரு. நம்ம கீழ்ப்படியும் போது அந்த வெற்றியையும் நமக்கு தருகிறார், மோவாபியரையும் நமக்கு தருகிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இது உங்களுடைய பார்வைக்கு அற்ப காரியம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது மலையை போல தெரியுது ஆண்டவரே, மலையை போல தெரியுது. ஆனால் என்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் சில காரியங்களை நீ செய்யுங்கிறீங்க, எனக்கு நீ கீழ்ப்படிங்கிறீங்க. நாங்கள் கீழ்ப்படி அந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கணும். இந்த மாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒப்பு கொடுத்ததை ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு பலத்தையும் தாங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க. உதவி செய்து நீர் எங்களுக்கு வெற்றியை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.